அடுத்து பெண் எறும்புகள். பெண் எறும்புகள்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து தான் இனத்தை பெருக்கக்கூடிய தன்மையுடைய பெண் எறும்புகள். இது வந்துட்டு அடுத்த ராணி எறும்புகளா உருவாகும். அடுத்து மலட்டு தன்மையுடைய பெண் எறும்புகள். இதுதான் வேலைக்கார பெண் எறும்புகளா இருக்கும். இதுதான் வெளியில போய் உணவுகளை கொண்டு வர்றது, தன்னோட கூட்டை வந்துட்டு பராமரிக்கிறது, சுத்தம் செய்யறது, முட்டையிலிருந்து வந்த அந்த லாவாக்களுக்கு வந்துட்டு உணவு கொடுக்கறது, அதை பராமரிக்கிறது, எதிரிகள் வந்துச்சு அப்படின்னா அதோட சேர்ந்து போரிடுறது, இப்படின்னு எல்லா வேலைகளையுமே இந்த வேலைக்கார பெண் எறும்புகள் தான் பார்க்கும். ஆண் எறும்புகள் தன்னோட கூட்டில் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது இனப்பெருக்க காலம் வரையில் இது வெளியில் போய் வேற ஒரு பெண் எறும்போட இனப்பெருக்கம் செய்யும். இது மட்டும்தான் ஆண் எறும்போட வேலை. அது இனப்பெருக்கம் சேர்ந்ததுக்கு அப்புறமே இறந்து போயிடும். வேலைக்கார எறும்புகள் பார்த்தோம் அப்படின்னா அது சில ஆண்டுகள் வரைக்குமே உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் எறும்பு வகைகளை ஆய்வு செஞ்சவங்க சமீபத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்படி இந்த பாலினத்தை தீர்மானிக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே இந்த ராணி எறும்பு வந்துட்டு செய்யலை, குளோனிங் முறையில் எறும்பை உற்பத்தி பண்ணுற வேலையுமே இது செய்யுது அப்படிங்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அந்த குளோனிங்னா என்ன, இனப்பெருக்க முறையில் எப்படி வந்துட்டு உயிரினம் வந்துட்டு உருவாகுது, குளோனிங்னா அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு டீப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வீட்டில் கழிவறை இருக்கிற மாதிரி எறும்பு கூட்லேயும் தனியாக கழிவறை இருக்குது. எறும்புகள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கால்நடையை வளர்க்குறோம்ல, அது மாதிரி எறும்பும் ஒரு உயிரினத்தை கால்நடையாக வளர்க்குது. அது மட்டும் இல்லாமல் எறும்பு வந்து விவசாயம் செய்யுது அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எறும்புகளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ போடுறேன்.